அதாவது நெறையா மனிதர்கள நாம் சந்திக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்து ஒவ்வொரு அனுபவங்கள நம்ப கத்துக்கிற மாரி தான் எவ்வளவோ புத்தகங்கள நம்ப வாசிக்கிறோம். ஆனால் அந்த புத்தகங்கள் எல்லாமே ஒவ்வொரு படிப்பினைய குடுக்கும். குறிப்பா சொல்லப்போனோம்னா, நம்ப எப்போ பள்ளிக்கூடம் போய் முதல் புத்தகத்த தொட்டோமோ, அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு வாசனை, அ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய புத்தகங்கள தொடும்போதும் இருக்கும். ஆனா, அந்த சின்ன வயதுல வந்து ஒரு மயில் ரெக்கைய ஒரு புஸ்தகத்துல வச்சா குட்டி போடும். அந்த மாரி பழைய கருத்துக்கள வந்து நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு சில சூழ்நிலைகள்ல. அப்படி பார்க்கும்போது ஏராளமான புத்தகங்களுடன் நான் வாழ்பவள். ஏன்னா, என்னுடைய தொழிலே ஆசிரியர் தொழிலு. அதனால நான் புத்தகங்கள எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுல குறிப்பா சொல்லப்போனோம்னா, எவ்ளோ புஸ்தகங்கள நான் படிச்சாலுமே, எனக்கு எப்பயுமே அந்த புஸ்தகத்துக்கு நிகர் வேற புத்தகங்கள் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இறையன்புவோட தனிமை அப்படிங்கிற புஸ்தகம் என்னை ரொம்ப அட்மையர் பண்ண புத்தகம். அந்த தனிமை அப்படிங்கிறது என்ன புஸ்தகம்? என்ன ஒரு வார்த்த தான். ஒரே ஒரு வார்த்த. 3 3 எழுத்து. தனிமை. தனி கூட்டல் மை. அ எப்போ நம்ம தனிமை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறத நெனச்சுக்கிட்டு இருந்தேன். நான் எப்ப நெனச்சுக்கிட்டு இருந்தேன், நம்மள விட்டு நம்மளுடைய அப்பா, அம்மா இல்லாதப்ப, வீட்டுக்காரர் இல்லாதப்ப, நம்மளுடைய சொந்தங்கள் இல்லாதப்ப அப்படின்னு நெனைக்கிறது தான் தனிமை அப்படின்னு நெனச்சுக்கிட்டு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்துல, தனிமைன்னா அது கிடையாது. எல்லாரும் இருந்தாலும், உன்னை பற்றி நீ நினைக்கக்கூடிய நேரங்கள் தான் தனிமை அப்படின்னு சொன்ன புஸ்தகம் அது. அந்த புஸ்தகம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அ அந்த சேலஞ்சிங் அதாவது எதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற நாட்கள்ல, இல்ல இதெல்லாம் இல்லாம இருந்தா கூட நான் என்னால வாழ முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான புஸ்தகம். குறிப்பா சொல்லப் போனோம்னா, ஒரு ஐஏஎஸ் அவரு. அவர் எழுதின புஸ்தகங்கள் எப்பொழுதுமே பார்த்தாலும் ஒரு மோட்டிவேஷனல் டாக்காவே இருக்கும். ஆனால் இந்த புஸ்தகம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த லைஃப் ஓரியன்டிங்கான புஸ்தகம் இது. குறிப்பா சொல்லப் போனோம்னா, ஒரு செயல் அப்படிங்கிறது எப்ப வேணாலும் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில வேணாலும் நல்லதாவும் நடக்கலாம், கெட்டதாவும் நடக்கலாம். ஆனால் ஒரு சில செயல் வந்து நடக்கும் பொழுது நம்ம வந்து நல்லதா நடந்தா அதுக்கு நான் காரணம், கெட்டது நடந்தா என்னுடைய நேரம் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவரு இதுல இருக்கக்கூடியது நம்ம தனிமையா இருக்கிறது கூடவே ஒரு நல்ல நேரம் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தாரு இதுல. எவ்வளோ பெரிய சத்தங்கள், எவ்வளோ பெரிய பண்டிகைகள், அ எவ்வளோ பெரிய கல்யாணத்துக்கு நீங்க போனா கூட சரி, நீங்க ஒரு நாற்காலியில உட்கார்ந்திருக்கும்போது, நீங்க தனிமையா தான் உட்கார்ந்திருப்பீங்க. உங்கள சுத்தி பல பேர் இருக்கலாம். பல பேரோட நீங்க பயணிக்கலாம். பல பேரோட நீங்க உரையாடலாம். உடைய கருவுரையாடல்கள நீங்க கேட்கலாம். ஆனால் எந்த ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு போனாலும், நீங்க உட்கார்றது எப்படி தனியாக சித்தரிக்கப்படுகிறதோ, அதுபோல உங்களுடைய செயல் தனியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி குறிப்பா அதுல இருக்கக்கூடிய வாசகம் அப்படின்னா, அ எ என்னுடைய வாழ்க்கையில நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான நேரத்தோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க அப்படிம்பாரு. அப்ப எத நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் நெறைய பேரோட பொறந்தேன், நெறைய பேரோட இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் பையன் வந்து ஃபாரின் போயிட்டான். எங்க வீட்டுக்காரர் வெளிநாடு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளோட லோன்லினஸ்ஸ நம்ம ஸ்பாயில் பண்றதோட, நீங்க உன்னை அடையாளப்படுத்துவதற்கான நேரம் இந்த தனிமை அப்படின்னாரு. குறிப்பா சொல்ல போனோம்னா, அவருடைய வாழ்க்கைய பத்தி இதுல ஒரு வரலாறு சொல்லியிருப்பாரு. அவரு கும்பகோணத்துல ஃபர்ஸ்ட்டு தன்னுடைய டியூட்டி எடுத்துக்கும்போது, அங்க வந்து அவருக்கான கெஸ்ட்டு இடம் குடுத்துருந்தாங்களாம் தங்கறதுக்கு. சாயந்தரம் ஒரு 6 மணி ஆயிருச்சுன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பவர் சப்ளை கொஞ்சம் டிம் ஆயிருமாம். அப்ப டிம் ஆகும்போது சுத்தி இருக்கிறவங்கலாம் கேட்பாங்களாம், "நீங்க இருக்கக்கூடிய இடத்துல கூட பவர் சப்ளை டிம்மா இருக்கு. அதுக்கான முன்மாதிரி முயற்சிய நீங்க எடுத்தது இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவருங்கள கேட்டுருக்காங்க. அப்ப அவரு சொன்னாராம், "இல்ல, இல்ல. இந்த இடத்துல இந்த பவர் சப்ளை கம்மியா இருக்கக்கூடிய இந்த தருணங்கள்ல, நான் ஒரு சில வேலைகளை தள்ளி போடாமல் என்னைய பத்தி யோசிக்க முடியுது. அப்ப ஒரு சில இடத்துல இருக்கக்கூடிய குறைகளை நான் எடுத்துக்கொள்ளாமல், அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறைகளை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு" அழகா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவரு முதன்மை செயலாளரா இருந்தாரு. ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள்ல அவர் கீழ் நிலையில இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பதவிக்கு வரும்போது, அவர் முக்கியமான ஒரு இடத்துக்கு இருக்கும்போது நெறைய மனிதர்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாராம். ஆனால் ஒரு சில காரணங்களால அவருடைய சூழ்நிலைகள் எந்த மனிதர்களையும் சந்திக்க முடியாத ஒரு வேறு துறைக்கு அவர் மாற்றப்பட்டாராம். அப்ப அவரு எல்லாருமே கேட்டாங்களாம். ஒரு 10 பேர், 100 பேர் வந்து உங்கள டெய்லி சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க.
நீங்க அனுதினமும் பிஸியாவே இருப்பீங்க. ஆனா, இப்ப பார்த்தீங்களா, உங்கள வேறு துறைக்கு மாற்றிட்டாங்க. யாருமே வராத இடத்துல நீங்க உட்கார்ந்திருக்கீங்க அப்டின்னாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், எல்லாரையும் வரம்போது நான் எல்லாரையும் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா, யாரும் வராதப்ப தான் எனக்கு இவ்வளோ ஆற்றல் இருக்கு அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்த இந்த அரசானது எனக்கு குடுத்துருக்கு அப்டின்னாராமா. அப்ப ஒரு மனிதன் யாரும் இல்லை அப்டிங்கிற நேரத்த விட்டுட்டு, ஒரு மனிதன் எனக்கான நேரம் தான் இந்த தனிமை அப்டின்னு தேர்ந்தெடுத்துக்கணும் அப்டின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா, இந்த புஸ்தகம் ஏன் பிடிக்கும் அப்டின்னா, எத்தனையோ பேர் நம்மளோட பயணிப்பாங்க. ஆனா, அவங்க இல்லன்னா நான் இல்ல. அவங்களுக்கு அப்புறம் என்னால வாழ முடியாது. அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலைல குறிப்பா சொல்ல போனோம்னா, லாஸ்ட் 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு சார் ஒருத்தர் தவறி போயிட்டாரு. அவங்களோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, நேத்தி தவறி போயிட்டாரு. ஒரு 15 டேஸ் கேப்ல. அப்ப ஒரு சூழ்நிலைகள் அவர் இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. அவனே வாழ்றான், நான் ஏன் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. சரி இதெல்லாம் அவ்வளதான் அப்படின்னு கடந்து போகக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. இதுல எந்த ரகத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில சூழ்நிலைகள நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா காலத்தோட கட்டாயம் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கும்போது தான் இந்த புஸ்தகம் மிகவும் கை கொடுத்தது. ஏன் அப்படின்னா, குறிப்பா சொல்ல போனோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய வளம் தலைமுறையினர் அவங்கள சுத்தி தனியா தான் இருக்காங்க. நீங்க பாருங்க தனியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட, இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய செல்ஃபோன் அவங்களோட துணைக்கு இருக்கு. அ நம்ப சிரிச்சா இன்னொருத்தர் சிரிக்கணும். நம்ப அழுதா இன்னொருத்தர் அழணும் அப்படிங்கிற நெனப்பெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த செல்ஃபோன் என்ன சொல்லுதோ, அதுதான் அவங்களுடைய உலகம். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. மனிதர்களோட பேசணும், மனிதர்களோட இருக்கணும், மனிதர்களுடைய முகங்களை பார்க்கணும் அதெல்லாம் அவங்க நினைக்கிறதே கிடையாது. அ இந்த என்ன சொல்றது, ஒரு உயிரினம் வந்து இந்த உலகத்துல தோன்றும்போது, ஒரு பெரிய கிரியேட்டிவ் நடக்குது அப்படிங்கிற மாரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் தனிமைய அழகா விரும்புறாங்க. ஆனா, அவங்க அந்த புஸ்தகத்தோட விரும்பினாங்கன்னா, அந்த தனிமை இன்னும் அழகா இருக்கும். ஆனால் அவங்கள எதோட விரும்புறாங்கன்னா, செல்ஃபோனோட விரும்புறாங்க அப்படின்னு அதுல சொல்லியிருப்பாரு. அதே மாரி அவர் நெறைய எழுதிக்கிட்டு இருந்தாராம். குறிப்பா சொல்ல போனோம்னா, எழுதுதல் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம். என்னால இப்ப வந்து நான் பேசுற அளவுக்கு எனக்கு எழுது அப்படின்னா எழுதுவேன். ஆனா, ஒரு இடத்துல என்னால உட்காந்து எழுத முடியாது. அதுதான் என்னோட டிஸ்அட்வான்டேஜே. ஏன்னா, என்னால பேசுறதுக்கான ஒரு 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 சென்ஸ் என்னால எழுதுறதுன்னா, 3 மணி நேரம் எழுதணுமா பரீட்சை அப்படிங்கும்போது எனக்கு ஒரு டயர்ட் ஆயிரும். ஏன்னா, நான் அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டா தான் இருந்தேன். ஆனா, இன்னைக்கு என்ன ஆச்சு டோட்டலா டிஃபரண்ட் பண்ணிட்டான் கடவுள். 3 மணி நேரம் இல்ல. 3 மணி நேரம் எழுதாதவன பார்த்துக்கிட்டு நான் ஹால்ல நின்னுகிட்டு இருக்கேன். ஆனா, என்ன பண்றது அப்டின்னா, அதுதான் சொல்வேனே, இந்த கடந்து போக்கூடிய தன்மைகள்ல ஒரு சில நேரத்துல நம்ப இருக்கோம் அப்டின்னா, இத நான் கடந்து தான் போய்க்கிட்டு இருக்கேன். அவளும் சொல்வாங்க. எங்க அத்தை என்னைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள நான் ஓடி வந்துருவேன் வீட்டுக்கு. அந்த குழந்தைய கொண்டு போய் உன்னால ஸ்கூல்ல விட முடியலையா? அப்படின்னு திட்டு வாங்கினவங்க எங்க அத்தை. ஆனா, இன்னைக்கு என்னோட ஏஜ்ல நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு போறேன். அப்ப நான் யோசிக்கிறேன். போக வேண்டிய வயதில் என்னுடைய என்னுடைய அதாவது என்ன சொல்றது? அந்த நேரத்துல அந்த செயலோட தன்மைய நான் புறக்கணிச்சேனோ என்னமோ தெரியல. இன்னைக்கு அதே நேரத்துல, அதே இடத்துல நான் வந்து நல்லா கடவுள் வந்து என்னைய பாண்டிங் பண்ணிட்டாரு. இன்னைக்கு எல்லாரும் போறதுக்கு முன்னாடி போவேன். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் நான் அந்த பள்ளிக்கூடத்த விட்டு வெளியில வரேன். அப்ப ஒரு செயல் அன்னைக்கு இந்த இடத்துக்கு போணுமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது நான் தள்ளப்பட்டேன். இன்னைக்கு அந்த இடத்துக்கு போகாம என்னால இருக்க முடியல. அத இதுல அழகா சொல்லியிருப்பாரு. எந்த இடத்தில் நீ புறக்கணிக்கப்பட்டாலோ, எந்த இடத்தில் உன்னால் ஆக்கிரமிப்பு செய்ய முடியவில்லையோ, அப்ப நீ வந்து அந்த தனிமைய தேர்ந்தெடுத்துக்கோ. அந்த தனிமையில நீ என்ன நினைப்ப? உன்ன மட்டும் பத்தி நினைப்ப. உன்னுடைய குறைகள பத்தி நினைப்ப. உன்னுடைய நிறைகள பத்தி நினைப்ப. எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்றதோட, எனக்கு 2 காது, 2 கண்ணு, ஒரு நல்ல இதயம், ஒரு நல்ல அறிவுபூர்வமான மூளை. நான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னுடைய மூளை செயல்பாடு இருக்கு அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதனால நீ இல்லாதத பத்தி நினைக்கிறதோட, இருக்கிறத பத்தி நினைச்சு வாழ்க்கையில அடுத்தடிக்கு போக முடியும் அப்படிம்பாரு. இந்த புஸ்தகத்துல வந்து நெறைய வார்த்தைகளோட நெறைய தெளிவுகள் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நெறைய சம்பாதிக்கிறோம். ஒரு பொருள விட்டு இன்னொரு பொருள் வாங்க முடியுது. ரூ. 4,00,000 கார் இன்னைக்கு ரூ. 40,00,000 கார் கூட வாங்க முடியுது. குறிப்பா சொல்ல போனோம்னா, பொருட்களை வாங்கி சேர்ப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. பொருட்களோடு மனநிறைவுகளை சேர்த்து வாங்குவது தான் இந்த தனிமையோட அடிப்படை அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுல. நீ எவ்வளவு பொருள் வேணாலும் வாங்கிக்கோ.
எவ்வளவு வேணாலும் நீ கட்டி ஆண்டுக்கோ. ஆனா, அந்த பொருள்லாம் வாங்கிட்டு, "அப்பா இந்த பொருள் இனிமே எனக்கு வேண்டாம்." அப்படிங்கிற மனநிறைவு குடுக்கறது தான் தனிமையாம். அ "என்கிட்ட எல்லாமே இருக்கு. இந்த பொருள் வந்து என்ன பண்ண போது? வேண்டாம். இந்த பொருளால எனக்கு என்ன லாபம்? இந்த பொருள் என்கிட்ட இல்லாததோட அவங்க கிட்ட இருந்தா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்?" அப்படின்னு நெனச்சு பார்க்கிறா பாத்தியா? அதுதான் அந்த தனிமையோட சாராம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஒருத்தரை தேர்ந்தெடுப்பொழும்போது நான் கவனமாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுத்த பிறகு, ஐயோ! அப்படிங்கிறது வாழ்க்கையோட தூரத்துக்கு கொண்டு போய் நம்மள வச்சுரும் அப்படின்னு இருக்காரு. அதனால குறிப்பா சொல்ல போனோம்னா, நம்ம நெறைய நண்பர்கள் எல்லாம் தேர்ந்தெடுப்போம். அதுல குறிப்பா எத்தன நண்பர்கள் இருந்தாலும், ஒரு சில நண்பர்கள் நம்மளுடைய மனத விட்டு என்னைக்குமே பிரிய மாட்டாங்க. அந்த நண்பர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில பேசாம இருந்தாலோ, அவங்களோட சண்டை போட்டாலோ, அப்ப அவர் சொல்லக்கூடிய வாசகம், "உனது நண்பர் உன்னிடம் சண்டையிட்டுக் கொண்டால், முதலில் நீ மன்னிப்பு கேட்க கற்றுக்கொள்" அப்படின்னு இருக்காரு. ஏன் அவன் வந்து இறங்கி வரக்கூடாதா? நான் போய் இறங்கி வரணுமா? உன்னோட தன்மைய அத ரியலைஸ் பண்றதுக்கு, உன்னை பற்றி மத்தவர்கள் கருத்து கணிப்பு பண்ணுவதற்கு, இல்ல நீ செஞ்சதெல்லாம் சரியா, தவறா அப்படின்னு உட்கார்ந்து பார்க்கறதுக்கு, இனிமே என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கறதுக்கான நேரம் தான் இந்த தனிமை. குறிப்பா போனோம்னா பஸ்ல வந்து அவர் பஸ்ல டிராவல் பண்றாரு. அப்ப பஸ்ல டிராவல் பண்ணும்போது யாருக்குமே தெரியல. அ அப்ப பக்கத்துல ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு ஒரு முறுக்கு குடுக்கும்போது, இவருக்கும் குடுக்குறாங்களாம். அப்ப முகம் தெரியாத நண்பர்களை நான் சந்திக்கின்ற தருணங்கள், எனக்கு வேண்டாமா அப்படிங்கிறதோட, சரின்னு வாங்கி வச்சுட்டு நீங்க அத சாப்பிடுங்க, சாப்பிடாம கூட இருங்க. ஆனா, ஒருத்தர் நமக்கு குடுக்குறாங்க அப்படிங்கும்போது, அத வாங்கிக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது, அந்த வாங்கிக்கிறவங்களோட குடுக்குறவங்களுக்கு நெறைய மகிழ்ச்சி இருக்குமாம். ஆனா, அதையும் அவர் அடுத்த லைன் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல, இந்த மாதிரி வாங்கி ஏமாறவும் வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையும் அதுல தெளிவு பண்ணியிருப்பாரு. குறிப்பா சொல்லப்போனோம்னா, நெறைய புஸ்தக எழுத்தாளர்கள நான் பார்க்கிறேன். இப்ப கூட திண்டுக்கல்ல புக் ஃபேர் போட்டிருக்காங்க. ஆனா, அந்த புத்தக எழுத்தாளர்கள் கிட்ட இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்டின்னா, "இத செய்" அப்படிங்கிறது கட்டளை இருக்கும். சில சில எழுத்தாளர்கள் கிட்ட. ஆனா, இவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, இந்த மயிலிறகுல வருடுற மாரி இருக்கும். ஏன் அப்டின்னா, அ ஒரு மாணவர்களை சந்திக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகளும், அ அதே வேல தான் செய்வாங்க. நாங்க குச்சி எடுத்து அடிக்கிற வேலைய தான் அதே ஆளுமை மிக்க நபர்கள், காவல்துறையினர் செய்வாங்க. ஆனா, எங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, "ஏன்டா இப்படி செய்ற? இது செஞ்சா இப்படி மாறிருவடா" அப்படிங்கிற வார்த்தைகளுக்கும், அ அதே காவல்துறையினர் இருக்கக்கூடிய வார்த்தை, "நீ தானே செஞ்ச. உன்ன தவிர வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க." அப்படிங்கிற வார்த்தைகளுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு வெல்பீயிங் ஆஃபீசரா இருக்கேன். குறிப்பா சொல்ல போணும்னா, அ நான் நெறைய பேருக்கு நான் ட்ரெய்னிங் செஷன்ஸ் குடுக்குறேன். ஆனா, எனக்கு யார்ட்ட குடுக்கும்போதும் ஒரு வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய தெளிவு, உச்சரிப்பு, வேகம் இதெல்லாம் பார்க்கிறதோட, இவங்களுக்கு குடுக்கும்போது கொஞ்சம் அந்த வார்த்தைகள்ல கொஞ்சம் உச்சரிப்பு அதிகமா தேவைப்படுது. ஏன்னா, அவங்களோட தொழில் நிமிர்த்தம் அப்படி. அதுல அவர் அழகா சொல்லியிருப்பாரு. "நீ எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாயோ, அந்த துறையை போக்க வல்லது உன் தனிமை" அப்படிம்பாரு. குறிப்பா சொல்ல போனோம்னா, நான் வேற தொழிலுக்கு போயிருந்தாலோ, நான் வேற ஒரு ஃபீல்டுக்கு போயிருந்தாலோ, ஆனா நான் இந்த அளவு பேசியிருப்பனா? அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். ஆனா நான் நான் நேசிச்சது, இன்னும் நேசிக்கிறது, அ இப்ப கூட கடவுள் வந்து என்கிட்ட ஏதாவது வரம் கேட்டாருன்னா, "உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னாருன்னா, நான் மறுபடியும் வக்கீலுக்கு படிக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். குறிப்பா சொல்லப்போனா, எனக்கு என்னமோ அந்த தொழில் மேல ஒரு ஆர்வம். ஒருவேள அந்த தொழில்ல போயிருந்தாலும் நெறைய கேஸ் கட்டோட பேசியிருப்பேனா என்னமோ தெரியல. ஆனா அங்கேயும் கேஸ் இருக்கும். இங்கேயும் எனக்கு டெய்லியும் இருக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ஒரு தலைமுறையினரை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லக்கூடிய ப்ராக்ரஸ். அதுல இருக்கக்கூடிய ப்ராக்ரஸ் எப்படி அப்படின்னா, ஒரு தலைமுறையினர் தப்பு பண்ணியிருந்தா அதோட நிறுத்தணும் அப்படிங்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் எடுத்துப்பேன். அதுல சொல்வாரு, "நீ எந்த தொழிலை, எந்த முயற்சியை நீ தேர்ந்தெடுக்கிறாயோ, அதில் உன்னது ஆர்வத்தை தூண்டுவது தான் தனிமை" அப்படிம்பாரு. நான் அத நெறைய நோட்டீஸ் பண்ணிப்பேன். குறிப்பா சொல்ல போனோம்னா, 10 பேர் இல்ல 100 பேர் இருந்தா கூட ஒரு நிகழ்ச்சி நடத்தும்போது, ஒரு செயல் நடத்தும்போது, நம்ப ஒரு 5 நிமிஷம் இந்த இத இப்படி செய்யலாமா? அப்படின்னு யோசிச்சு செஞ்சோம்னா, அப்ப நம்மளோட தனித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை, தனிமையாக சித்தரிக்கப்படுதோ ஒருவேள அப்படின்னு கூட யோசிக்கிறேன் நானு. இந்த தளங்கள்ல நம்ம பயணிக்கிறோம். இப்ப நற்புலரியில நம்ம பயணிக்கும்போது,
குறிப்பா சொல்லப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான என்ன சொல்றது, ஆளுமை திறன் மிக்க நபர்கள் இருப்பாங்க. ஆனா, அவங்க எல்லார்ட்டயுமே ஒரு விஷயம் மட்டும் உறுதியா இருக்கும். என்ன விஷயம் உறுதியா இருக்கணும்னா, நான் மற்றவர்களை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம உறுதியா இருக்கோம். அப்ப நம்மளோட தனித்துவத்த ஐடென்டிஃபை பண்றது எது அப்படின்னால், நம் செய்கின்ற செயல். இதுக்கு அழகா சொல்வாரு, "எனக்கு வயசாயிருச்சு. இனிமே இது செய்யலான்னு இருக்கேன்." அப்படிங்கிறத நினைக்காதீங்க. வயது அப்படிங்கிறது ஒரு மரத்துல ஒரு காய் காய்க்கிற மாதிரி. அதுல 10 காயும் காய்க்கலாம், 100 காயும் காய்க்கலாம். ஒரு காய் இனிக்கலாம், ஒரு காய் இனிக்காம இருக்கலாம். ஆனால் ஒரு மரம்னு இருந்தா அதுல ஒரு காய் காய்க்கும். அது மாரி ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு சில எண்கள் தோன்றதான் தோன்றும். அந்த எண்கள் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்களை மட்டப்படுத்துவதாக இருக்கக்கூடாது அப்படிம்பாரு. அவர் அந்த வார்த்தைகள் என்னால மறக்கவே முடியாது. எண்கள் என்பது உன்னுடைய எண்ணங்களை மட்டப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. ஐயோ! எனக்கு வயசாயிருச்சு. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? என்னால இனிமே இதுக்கு மேல எதுவும் பண்ணலையே! ஐயோ! நான் அப்பயே அத பண்ணியிருக்கணுமே! அப்பிடின்லாம் நீங்க நினைக்காதீங்க. எந்த நேரத்துல ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த நேரத்துல இருந்து நீங்க இந்த பூமியில பிறந்தேன்னு நெனச்சுக்கோங்க. அப்ப இருந்து உங்களால அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். அப்பிடின்னு சொல்லக்கூடிய இந்த புஸ்தகம், எத்தன புஸ்தகங்கள் இருந்தாலும், என்னுடைய மனதை விட்டு நீங்காத புஸ்தகங்களாக இதை நான் எங்கேயுமே பதிவு பண்ணுவேன். குறிப்பா சொல்லப்போனோம்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்பா, அம்மா வீட்ட விட்டு ஒரு பொண்ணு வெளில வந்த பிறகு, அந்த பொண்ணு சொல்லுதாம். அம்மா இனிமே எனக்கு எல்லாமே அவர்தான். அ இனிமே வந்து நான் அவர கேட்டுட்டு தான் எங்கேயுமே வர முடியும், போக முடியும்." அப்படின்னு அந்த பொண்ணு அந்த பெற்ற அம்மா கிட்ட சொல்லுது. அப்ப ஒரு மனிதர்களிடமிருந்து ஒரு மனிதர்கள் ஒரு திருமணம் என்ற பந்தத்துல கடந்து வரும்பொழுது 22 வருடம் இல்ல 25 வருடங்களோ 30 வருடங்களோ தன்னுடைய அம்மாவிடம் ஒரு பொண்ணு என்ன சொல்லுது, இல்லம்மா இனிமே எல்லாமே எனக்கு அவர்தாம்மா அப்படிங்கும்போது அந்த வார்த்தைகள்ல எது இல்லாம போகுது, அந்த தனிமை அப்படிங்கிறது இல்லாம போகுது. நான் யாரை சார்ந்து வாழ்கிறேன் அப்படின்னா எங்க ஹஸ்பண்ட சார்ந்து வாழ்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, இந்த இடத்துல என்னை பற்றி நான் நினைப்பதை விட, என்னிடம் பயணிப்பவர்களை பற்றி நான் அதிகமாக நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போதே, உங்ககிட்ட அந்த தனிமை இருக்காது அப்படிங்கிறாரு. அ இல்ல நான் என்னை பத்தியே சிந்திக்கணும். உங்கள பத்தி சிந்திங்க. நீங்க சிந்திக்காம இருக்க முடியாது. ஆனா, கூட இருப்பவர்களை பற்றி நீங்கள் நெறையாக சிந்திக்க ஆரம்பித்தால், உங்களிடம் உள்ள குறை நிறைகள் தெரிஞ்சு விடும்ங்கிறாரு. ஏன் இன்னைக்கு அவன் என்னோட சண்டை போட்டான் அப்படின்னு நீங்க நினைக்கிறதோட, அவன் சண்டை போடுறதுக்கான காரணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, இதெல்லாம் சொன்னா அவனுக்கு புடிக்கல. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புடிச்சிருக்கு. இந்த வார்த்தைகள இப்படி சொல்லலாம். இந்த வார்த்தைகள இப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னு நீங்க எப்ப ரெககனைஸ் பண்ணிக்கிறீங்களோ, அப்பொழுதே உங்களுடைய தனிமைகள் சுதந்திரமாக இருக்கும். குறிப்பா சொல்லப்போனோம்னா, நல்ல மழை பெய்யுது, நல்ல ஒரு பாட்டு கேட்கலாம், நல்ல ஒரு பேருந்துல பயணிக்கலாம். அப்படிங்கும்போது அந்த சொல்லும் பொழுதே அந்த செயல் அதாவது இனிமை மிகுந்ததாக இருக்கும். குறிப்பா சொல்லப்போனோம்னா, அ இன்னைக்கு நான் வாழ்ந்த கிராமப்புற வாழ்க்கை. என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில தான் பஸ் வரக்கூடிய ஒரு கிராமப்புறத்தில இருந்து வந்த நானு. இன்னைக்கு பார்த்தோம்னா, நான் வந்து 2001ல இருந்த திருச்சிக்கும், 2025ல இருந்த திருச்சிக்கும் வித்தியாசங்கள் அதிகம். குறிப்பா சொல்லப்போனோம்னா, நம்மளோட தான் இருக்கு இந்த உலகம். நம்மளோட தான் பயணிக்குது. அந்த உலகத்துல நம்மளும் இருக்கோம். ஆனா, அந்த உலகத்துல வந்து வளர்ச்சி அடையுது. ஆனா, அந்த வளர்ச்சிய பார்க்கும்போது, இப்ப எங்களோட சரவுண்டிங்ஸ் வளர்ச்சி அடையும்போது நம்ம பொறாமலாம் படுறது கிடையாது. ஆனால் மற்றவர்கள் வளர்ச்சி அடையும்போது, நம்ம என்ன செய்றோம், "அவன் எப்படி இருந்தான், இன்னைக்கு எப்படி ஆயிட்டான் பாருடா. அவங்க அப்பா இப்படி இருந்தாரு, இந்த பையன் இப்படி ஆயிட்டான்." அப்படின்னு ஒரு சில வார்த்தைகளை நம்ப பிரயோகப்படுத்துவது கூட, இந்த தனிமையோட பாவர்ட்டி அப்படிம்பாரு அவரு அதுல. அ ஏன் அப்படின்னா, என்னைய சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் நலிவு நிலையில இருக்கிறதுனால நான் அந்த மாரி வார்த்தைகள பயன்படுத்துறேனோ, அப்படின்னு அதுல எழுதியிருப்பாரு. அதுக்கு மாற்றுதலும் அவர் எழுதியிருப்பாரு. நீங்க எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் சரி, ஒரு கலங்கரை விளக்கமா இருக்கணும் அப்படிம்பாரு. ஒரு கலங்கரை விளக்கம் வந்து, அ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஹைட்டா, அந்த மாரி ஒரு மனிதர்கள் தன்னுடைய உயரத்தை காணும் அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை செறிவுபடுத்தக்கூடியது தான் தனிமை. அ அந்த வார்த்தையெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. நானும் அந்த லைட் ஹவுஸ்ல ஏறி பார்த்துருக்கேன். ஆனா, அந்த லைட் ஹவுஸ்ல இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏறி பார்த்த விதம் வேற. இந்த புஸ்தகத்த படிச்ச பிறகு இந்த புஸ்தகத்துல ஏறி பார்க்குற விதம் வேற. ஏன் அப்டின்னா, சும்மா லைட் ஹவுஸ்ல ஏறி பார்த்தா அந்த ஊரோட போஸ்டர்ஸ் தெரியும் அப்டின்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நானு. ஏன்னா, எனக்கு அத பத்தி எனக்கு சொல்லிக் குடுத்த விதம்,
நான் இந்த லைட் ஹவுஸோட வேல்யூடிட்டியை அதுதான் கத்துக்கிட்டேன். ஆனா இந்த புஸ்தகம் படிச்ச பிறகுதான் ஒரு மனிதன் லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கணும்னால் அவனுக்கும் சில தனிமைகள்ல அவனை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுத்துருக்கான் கடவுள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சிலதை கடந்து போகக்கூடிய வாழ்க்கையில சிலதை கடக்கவே கூடாது அப்படிங்கிற புஸ்தகம் இந்த புஸ்தகம். புஸ்தகத்தோட விலை வெறும் 10 ரூபா தான். ஆனா இதை படிச்சதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தனியா இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையோட என்னுடைய தேவைகளை தேர்ந்தெடுத்ததற்கான நேரம் இது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நான் மாறிட்டேன். குறிப்பா சொல்ல போனோம்னா ஏன் அப்படின்னா வயது மூப்பின் காரணமாக இன்னைக்கு ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 60 வயசு வரைக்கும் ஓடி ஆடி வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய தேவைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம், இன்னைக்கு வேலையோட பாண்டிங்ல போய் சிக்கி திணறி சிக்கிட்டோம். காத்தால எழுந்திரிப்போம், ஒரு ஏஐ கூட தோத்துரும் நம்ம கிட்ட. அவ்வளோ வேகமா ஓடுறோம், அவ்வளோ வேகமா வர்றோம். ஆனா சில சமயங்கள்ல நம்ம வாங்கக்கூடிய திட்டுகளும் அதுல குறையே இருக்காது. அந்த திட்டு வாங்குறதுக்கு நம்மளே முழு முதல் தகுதியா இருக்கிற அளவுக்கு திட்டுறவங்களும் இருப்பாங்க. திட்டு வாங்குற இடத்துல நானும் இருக்கேன். நான் திட்டு வாங்காத நாளே இருக்காது. ஏன்னா ஏதாவது ஒண்ணு பசங்களுக்கு சப்போர்ட் பேசி அந்த இடத்துல போய் திட்டு வாங்கிட்டு வந்துருவேன். அப்ப அவர் இறையன்பு சொல்வாரு, எந்த இடங்களில் அதிகமாக நீ உன்னை குறை சொல்றாங்களோ, எந்த இடத்துல அதிகமா உன்னை கை கட்டி நிக்க வைக்கிறாங்களோ, எந்த இடத்துல நீ உன்னை மட்டப்படுத்துறாங்களோ, இல்ல அது எல்லாமே நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, உங்களை மையப்படுத்துறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அந்த இடம் உங்களுக்கான ரத்தன கம்பளத்தை தெரியாமல் விரிக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னதுல இருந்து நான் டெய்லி போய் பிரின்சிபல் மேம்கிட்ட நிக்கிறதுல பத்தி எனக்கு கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அதாவது ஒரு ஐயோ நிக்கிறோமே அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. என்னை மையப்படுத்துவதற்கான நேரம் இது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு எத்தனையோ பசங்க வராங்க, எத்தனையோ பிள்ளைங்க வராங்க. நிறைய புத்தகங்கள் அவங்க கிட்ட நம்ம கொடுக்குறோம். புத்தகங்கள் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் எழுதி வைத்தது கிடையாது. அந்த புத்தகங்கள் ஒன்றும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையே அவர்களுடைய முறைப்படி அவர்கள் ஏதாவது சொல்ல வந்த கருத்துக்கள், அவர்கள் ஏதாவது தவறிவிட்ட கருத்துக்களை எப்படியாவது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும்ங்கிற எண்ணத்துல கொடுக்கப்பட்டதுதான் புத்தகம் அப்படின்பேன் நான். என்னால செய்ய முடியல, ஆனா எனக்கு அப்புறம் வரவங்களாவது இதை செய்யட்டுமே அப்படிங்கக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடியதுதான் புத்தகம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆசிரியராக நான் இந்த தொழிலுக்கு 2005ல இருந்து வரேன். ஆனா 98லயே சேர்ந்தேன். ஆனா 2005க்கு அப்புறம் எனக்கு எப்போ ஒரு பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஆசிரியர் தொழில் அப்படின்னா என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா என்னுடைய பையனை நான் திட்டும் பொழுது கொஞ்சம் எப்படின்னா கண்டிப்பு இருக்கும், கொஞ்சம் பாசமும் இருக்கும். ஆனால் இன்னொரு மாணவனை நான் திட்டும் பொழுது அதுல பாசம்ங்கிறதோட கண்டிப்பு அதிகமா இருக்கும். ஆனா இதை நான் மாத்திக்கிட்டேன். என்னுடைய மகனை நான் எப்படி வேணாலும் திட்டிக்கலாம், ஆனா என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய மகனை நான் திட்டும் பொழுது கொஞ்சம் கண்டிப்போட பாசத்தோட திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தோம்னா சிறந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதிய தலைமுறை கொடுத்துருக்காங்க. என்கிட்ட பிஎட் படிச்ச பையன் புதிய தலைமுறைக்கான சிறந்த ஆசிரியர் அவார்டு வாங்கியிருக்கான் அப்படிங்கும் போது உண்மையாலுமே நான் பெருமைப்படுறேன். என்கிட்ட படிச்ச ஒரு பையன் புதிய தலைமுறையோட இதை இன்ஸ்பியர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், எனக்கும் சயின்ஸுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நான் தமிழ் படிக்கிறவங்க, ஆனா அந்த பையன் நான் பிஎட்ல ஒரே ஒரு கோர் சப்ஜெக்ட் எடுத்தக்கூடிய ஆசிரியர். இன்னி வரைக்கும் அந்த பையன் கூட சொல்லக்கூடாது, அந்த சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய மேடையில ஒரு அதாவது ஒரு ஒரு லால்குடியில ஒரு பின்தங்கிய இடத்துல பிறந்து அப்பா இல்லாம அம்மா இல்லாம தன்னுடைய டிராவலிங்களை எல்லாமே பள்ளியிலேயே படிச்சு பள்ளியிலேயே ஒரு உண்டு உறைவிட பள்ளியில வாழ்ந்து சூழ்நிலை சந்தர்ப்பங்களாக படிப்பு பாதியில நிறுத்தி மறுபடியும் படிக்க இன்னைக்கு தன்னோட எய்ம் முழுக்க எப்படி இருக்குன்னா எந்த விதத்துல மாணவர்களை கொண்டு செலுத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த பையன் உழைச்சான். அதுக்கான விருது இந்த கனவு ஆசிரியர் விருது இப்போ லேட்டஸ்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க சென்னையில. அந்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்பதான் உணர்ந்தேன், ஒரு தனிமை அப்படிங்கிறது அவனை எந்த அளவுக்கு சித்தரிச்சிருக்கு, எப்படா இந்த அளவுக்கு வளர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதுதான் அவன் சொன்னான், மேம் நான் எதெல்லாம் தவற விட்டனோ அதெல்லாம் வரக்கூடிய தலைமுறையினருக்கு கிடைக்கணும் மேம். அதனால நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், என்னுடைய நேரங்கள்ல மற்றவர்களை பற்றி நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை அப்படிங்கிறதோட எனக்கு அப்பா இல்லை அப்பா இல்லாத அம்மா இல்லாத குழந்தைங்களை தேடி கண்டுபிடிச்சு இதுக்குன்னே உண்டு உறைவிட பள்ளியில அந்த பையன் போய் சேர்ந்து தன்னுடைய 4500 ரூபாய் சம்பளத்துல அந்த பசங்களுக்கு வேண்டியதெல்லாம்
செஞ்சுட்டு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருந்து தன்னுடைய 1/2 ஏக்கர் நிலத்தை வித்து ஒரு ஸ்மார்ட் ஸ்கூல், ஒரு ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்கான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு. குறிப்பா சொல்ல போனோம்னா, இந்த மாதிரி பசங்களுக்கு நான் பாடம் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அந்த கனவு ஆசிரியர் விருது அவன் வாங்கினப்ப அவங்க அப்பா அம்மாவோட இல்ல. ஓகேவா? ஆனா அவனோட சின்ன வயசுல அவனோட தனிமை அவனுக்கு குடுத்தது சுதந்திரம் அப்படிங்கிறேன். இந்த புஸ்தகம் அவனுக்கு உண்மையாலுமே சொன்னேன். "நீ கனவாசிரி விருதெல்லாம் வாங்கியிருக்க. உன்னை பாராட்டக்கூடிய தருவாயில நான் இருக்கிறதோட, உன்னை பலப்படுத்துற தருவாயில நான் இருக்கேன். இந்த புஸ்தகத்த நீ படிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு என்னோட காம்ப்ளிமெண்டரியா அந்த தனிமை புஸ்தகத்த அவனுக்கு குடுத்துருக்கேன் நானு. அதனால அ இதெல்லாம் என்கிட்ட இல்ல. இதெல்லாம் இருந்தா தான் நான் இத செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவுல உங்ககிட்ட இருந்தா இல்லைங்கிறது வேற. செய்யணும்ங்கிற எண்ணமே உங்களுடைய தனிமையை விரட்டிடும் அப்படின்னு இதுல அழகா சொல்லியிருப்பாரு. துணையை இழந்தவனுக்கு மட்டும் தான் தனிமை இல்லை. துணையாக எதையும் தேடாதவனும் இருப்பது தனிமையில் அப்படின்னு இருப்பாரு அத. ஐயோ! எங்க வீட்டுக்காரர் செத்துட்டாரு, எங்க ஒய்ஃப் செத்துட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையே மாறி போச்சு அப்படிங்கிறது மட்டும் தனிமை இல்ல. நீ இதுதான் அப்படிங்கிறது தேடாம இருக்கிறது கூட ஒரு தனிமை தான். எனக்கு இது பிடிக்கும். இதுக்கான நேரம், இதற்கான வரைமுறை, இததான் நான் செய்வேன். இப்படிதான் செய்வேன் அப்படின்னு நீ சொல்ற பாத்தியா? அதுதான் உன்னுடைய தனிமையோட உச்சபட்ச தன்மை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால எவ்வளவு செயல் செய்யறோம் அப்படிங்கிறதோட, எந்த வகையான செயல்ல ஒரு மனிதன் வாழ்றான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் என்னை ஆயத்தப்படுத்தும் பணிகள்ல செய்யும் பொழுது வாழ முடியும். குறிப்பா சொல்லப் போனாலும், "எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னாரு வள்ளுவர். நீ எது வேணாலும் யார்ட்ட வேணாலும் கேளு. அதோட உளத்தன்மை அப்படின்னு இருக்கும். அந்த தன்மையை நீ தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த பொருளோட சாராம்சத்தை விட்டு குடுக்காத அப்படின்னாரு. அதனால நான் அதாவது எனக்கு 2வது நாளே இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மத்த நாள்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 தேதிக்கு அப்புறம், ஒரு 5 தேதிக்கு அப்புறம், ஒரு 20 தேதிக்கு அப்புறம் கிடைக்கும். ஆனா இந்த புஸ்தகத்த நான் சொல்லணுங்கிற ஆவலோ, இல்ல எனக்கு என் தனிமை குடுத்த பரிசோ எனக்கு தெரியாது. எனக்கு இந்த குடுத்த வாய்ப்பு 2வது நாள் கிடைத்த வாய்ப்பை என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா, ஒரு புஸ்தகம் நான் எந்த அளவுக்கு தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட, இந்த புஸ்தகத்த பத்தி நான் அவ்வளவு தூரம் சொல்லுவேன். ஏன்னா, இந்த புஸ்தகம் எத்தனை முறை படித்தாலும் புதியது போலவே இருக்கும் எனக்கு. ஏன்னா, ஒவ்வொரு முறையும் புஸ்தகத்த புரட்டும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சி கிடைக்கும் அப்படிம்பாங்க. நான் அந்த புஸ்தகத்த பார்க்கும்போது, இந்த புஸ்தகத்தையே நான் ஒரு 10 புஸ்தகம் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா, கொஞ்சம் ஒவ்வொரு தண்ணி குடுத்துருங்க. ஒவ்வொரு முறை புஸ்தகத்த படிக்கும் பொழுதும், அந்த புஸ்தகத்துல ஒவ்வொரு அடிக்கோடு இட்டு, அந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள விட, அந்த என்னோட அடிக்கோடு ஒவ்வொரு புஸ்தகத்திலயும் அதிகமா இருக்கிறதுனால, இந்த புஸ்தகத்த அவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன். அதனால எனக்கு தெரிஞ்சு, நான் விரும்பின புஸ்தகம் என்ற தலைப்பில், இறையன்புவோட தனிமை என்ற புஸ்தகத்த பற்றி எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்துள்ளேன். அதனால எப்பொழுதுமே நமக்கு தெரிஞ்சத 4 பேர்கிட்ட சொல்லும் பொழுது, அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நிறை, குறைகள் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த மாதிரி என்னுடைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு அதாவது பெரிய மைல்கல் அப்படிங்கிறதோட ஒரு கல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவுபடுத்திக்கிறேன். அதனால வாய்ப்புக்கு குடுத்தவர்களுக்கும், இந்த வாய்ப்பை காது குடுத்து கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி சிங்கம் ஸ்ரீவித்யா. சிறப்பு, சிறப்பு. மிக சிறப்பு மேடம். அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள். எல்லாம் இந்த உலகத்துல இருக்குது. நாம தேடி எடுத்து அதை பயன்படுத்தினா வாழ்க்கையில முன்னேறலாங்கிறது இந்த புத்தகத்து மூலியமாவும் சொல்லி, அதை எளிமையா நீங்க படிச்ச கருத்தை அப்படி நிதானமா நிறுத்தி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். மேம் ரமேஷ் சார் எக்ஸிட் ஆயிட்டாரு. ஸோ இப்ப நம்ம ஃபீட்பேக் செஷனுக்கு வரலாம். வீரசேகரன் சார், நீங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் குடுங்க சார். அன்பு எளிமைய சோதரர்கள், சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். நம்ம அன்பு எளிமைய சகோதரர் ரமேஷ் ஐயா டெக்னிக்கல் இஷ்யூஸ் அதுலதான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 5, 6 தடவை அந்த இஷ்யூ எனக்கும் வந்துடுச்சு.
இன்னைக்கு கர்ச்சித்தாங்கல்ல நம்ம ஸ்ரீவித்யா அம்மா, அவங்க வந்து சிங்கம்னு நம்ம வச்சிருக்கோம். நான் 4 பேர்கிட்ட சொல்றப்ப நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 22 பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப எத்தனை நாளுன்னு நான் கணக்குல கொஞ்சம் வீக்கு, நீங்களே பார்த்துங்க. அவ்வளோ. இதுல வந்து தனிமை அப்படிங்கிற இறை அன்பு, ஆசிரியர் யாரு? இறை அன்பு. அதை அப்படியே கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. இறைவன் நமக்கு அளித்த அன்பு, அதை அப்படியே நம்ம பெற்றுக்கிட்ட அன்பு, இறைவன் நமக்கு கொடுத்த அன்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சில பேர்கள்லயே இனிமை இருக்கும், நம்ம அப்படி யோசிச்சோம்னா. அதனால மற்ற பேர்கள் இனிமையற்ற பேர்கள் இல்ல. எல்லா பேர்கள்லயும் ஒரு இனிமை இருக்கும். அது மாதிரிதான் சிங்கம் அம்மா வந்து கர்ச்சிக்கிறாங்க இல்லையா, அவங்க பையனை பார்த்து அண்ணே எனக்கும் கொஞ்சம் கத்து கொடுங்க அண்ணே அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை வருது சிலர். ஏன்னா என்னுடைய வயதை நான் வந்து எண்ணிக்கையா பாக்குறது இல்ல. ரொம்ப கம்மி, நானே கம்மி தான் வயசு அப்படின்னு நினைச்சுக்கிறது. அந்த தம்பிக்கு கிடைக்கிற அந்த இன்பத்தை எனக்கும் கத்து கொடுங்க அண்ணன் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா லைட் ஹவுஸ் அப்படி நின்னு பாக்குறப்பன்னு, நம்ம லைட் ஹவுஸ்ல நின்னு பாக்குறப்ப நம்ம வெயிட் அதிகமாக்கிக்கணும். அது எத்திக்கல் வேல்யூல. நம்ம உயரத்துல லைட் ஹவுஸ்ல நிக்கிறப்ப உயரத்துல நிப்போம். ஆனா வெயிட் இல்லாம இருந்தோம்னா காத்துல பறந்து தூசியா கீழே விழுந்துருவோம். அப்ப வெயிட்டா நம்ம எப்படி மாத்திக்கிறதுனா அது எத்திக்கல் வேல்யூ தான். அந்த எத்திக்கல் வேல்யூ இருந்தா லைட் ஹவுஸ்ல நின்னாலும் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் நம்ம பார்க்க முடியும். இந்த புத்தகத்தை எப்படியாவது வாங்கி படிக்கணும்னு ஆர்வத்தை தூண்டியிருக்காங்க. ஏன்னா நான் உண்மையை சொல்லணும்னா இது நான் படிக்காத பார்க்காத புத்தகம். அத இறைவன் எனக்கு எப்படியோ கொடுக்கணும், பார்க்கணும். அருமையான பொழிவு, அன்பான வேண்டுகோள். அம்மா அவர்களே அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத் தாருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார் உங்க ஃபீட்பேக்கு. அருணகிரி சார் உங்க ஃபீட்பேக் தொடரலாம். குட் மார்னிங் நண்பர்களே. குட் மார்னிங் சிங்கம் ஸ்ரீவித்யா மேடம். எக்ஸலண்ட் நரேஷன் மேடம். தனிமை, ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, உலகத்துக்கு பொது சார்பியல் கோட்பாடை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து 1905 அறிமுகப்படுத்துகிறாரு. உலகத்தில் யாருமே வந்து தனிமை இல்லை. நிக் விஜிஜு, 2 கைகளும் இல்லை, கால்களும் இல்லை, கவலையும் இல்லை அப்படின்றவர் கூட அந்த பெல்லி பட்டன் நேவல் அப்படின்ற தொப்புள் இல்லாமல் உலகத்தில் எந்த குழந்தையும் பிறக்க முடியாது. இந்த பூமி கூட வந்து தனிமை இல்லை. இந்த பிரபஞ்சத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சிறு மணல் துகள் அளவுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த வகையில் உங்களுடைய இந்த தனிமைன்ற புத்தகத்தில் வர கருத்துக்களை வந்து ரொம்ப எக்ஸலண்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணிங்க மேடம். வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நட்பரி. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் சந்திரா நாராயணன் ஃபீட்பேக் தொடரலாம். வணக்கம், வெங்கட்ராமன். அம்மாவோட பேர்ல வந்திருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு செஷன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கம் ஸ்ரீவித்யாவிடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. இது ஆண்டாள் திருப்பாவையில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. மாறி மழை முடிஞ்சில் மண்ணிக்குடந்துரமும் சீரிய சிங்கம் மறிவிட்டு தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பெருந்துதிரி மூரின் மருந்து முழங்கி பெறப்பட்டு போதர்மா போலே நீ பூவை பூவன்னா உன் கோயில் நின்று அங்கே போந்திரி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அப்படின்வாங்க. கிளம்பும் போது சிங்கம் எப்படி கிளம்பும்னா வெறிய எடுத்துட்டு கிளம்புவான். ஆனா அந்த மாதிரி வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கடைசியில அந்த மயிலிறகால வருடணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கடைசியில எந்திரிச்ச உடனே எடுத்த உடனே ஒரு வேகம், காற்று வேகம். ஆனா போகும்போது அந்த புக்கோட தனிமை என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா நிறுத்தி நிதானமா மனசுல பதிய வச்சு வாழ்க்கை உதாரணங்களோட சொன்ன விஷயம் ரொம்ப அருமையா இருந்தது. பேரோட தொடர்பு படுத்தி ரொம்ப கிளியரா சொன்னாங்க. அப்பதான் வெளியில நமக்கு வந்து இல்ல நல்லா உள்ள இறங்கணும் அப்படின்றது ரொம்ப அருமையா சொன்னாங்க. இவரை பத்தி நம்ம இந்த ஆசிரியரை பத்தி நான் நிறைய பார்த்திருக்கேன், படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இவங்களோட வாழ்க்கை வரலாறையும் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அவரோட இதை பத்தி கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்னடா இவரு இவ்வளவு பெரிய ஆளுமையோட இருக்காரு, ஆனா இவருக்கு சரியான ஒரு பொசிஷனோ இல்லைன்னா அவருக்கு வேண்டிய இதோ கிடைக்கல அப்படின்னும் போது அதுக்கான கேள்வி மட்டும் எனக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அவரோட இதுல இருந்து கிடைக்கும் போது அவர் எழுதின இந்த புக்ல ஆன்சர் இருக்குன்றது இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு மேடம். வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நல்லா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாளொரு மேடியும் பொழுதொரு ஒண்ணுமா சொல்லுங்க. நன்றி மேடம். தேங்க்யூ வெங்கட்ராமன் சார். இனி யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? நாகவல்லி மேம், நீங்க உங்க ஃபீட்பேக் தொடரலாம்.
நற்புலரியின் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். மேம் ரொம்ப நல்லா இருந்தது மேம், எக்ஸலண்ட். எப்படி சொல்லணும்னா, தனிமைன்னு நிறைய நாள் யோசிச்சிருக்க விஷயங்களை ஒரு புதுமையா படைக்க முடியுங்கிறத இறையன்பு சார் சொன்னதை நீங்க சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப அருமையா இருந்தது மேடம். அது உங்க வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி சொல்லும்போது இன்னும் மனசுல அது ரீச் ஆகும். நம்ம படிக்கிறத விட ஒருத்தர் சொல்லும்போது காதுக்கு அவ்வளவு ஒரு இனிமையா இருக்கும்னு சொல்லுவாங்களா, அது ஒரு ரொம்ப புண்ணியம். அது உங்க மூலமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த 30 நாளும் 30 புத்தகத்தை நான் படிக்க போறேன்னு நினைக்கும் போது அது இன்னும் மனசுக்குள்ள ஒரு, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் நிச்சயமா படிக்க முடியல. எடுத்தோம்னா ஒரு 15 பேர் 20 பேர் இன்னும் படிக்கணும்னு தோணும். நேரமே சரி போதும் வச்சிருக்க தோணும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு புத்தகங்கும் போது நம்ம 30 நாளைக்கு 30 புத்தகத்தை ஆமா செவிக்கு கேட்டு அதுல கிடைக்கிற இன்பம் எக்ஸலண்ட். அதுவும் உங்க வார்த்தைகள்ல இனிமையும் அதோட குரலோட சேர்ந்து அந்த கதையை கேட்கும் போது ரொம்ப இனிமைன்னு தெரிஞ்சது மேடம். எக்ஸலண்ட். ஒவ்வொரு வார்த்தைகளுமே நல்லா இருந்தது மேடம். எப்படி நமக்கு பாசிட்டிவா கொண்டு போகணும் எடுத்துக்கணுங்கிறத நல்லா அருமையா சொன்ன. நம்மளை பத்தி சிந்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தருணங்கிறத நான் உணர்றேன் மேடம். ரொம்ப நன்றி மேடம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ நாகவல்லி மேம் உங்க ஃபீட்பேக்குக்கு. நெக்ஸ்ட் ஹீலர் ஐயா, உங்க ஃபீட்பேக் தொடரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம்.